ராதிகா, தற்பொழுது விஜய் குமரியிலே முதன்முறையாக ஒரு புதிய ஒரு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். தன்னுடைய கட்சி இதற்கு முன்னால் அறிவித்த எல்லாமே ஏட்டிக்கு போட்டி என்பார்கள், அது போன்ற அறிவிப்புகள் தான். தற்போது முதன்முறையாக நிர்வாகம் தொடர்பாக தான் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வேன் என்பது குறித்து ஒரு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கார். மிக முக்கியமான அறிவிப்புகள். விஜய் தன்னுடைய விசில் புரட்சியை தொடங்கி இருக்கிறார் கன்னியாகுமரியிலே என்பதுதான் தற்போது பார்க்க வேண்டியிருக்கிறது. மிக முக்கியமான 4 அறிவிப்புகள். சூப்பர் 4 திட்டம் என்ற வகையிலே விஜயின் சூப்பர் 4 திட்டங்களை அறிவித்திருக்கிறார். முதல் திட்டம், கன்னியாகுமரி மகாதானபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் விஜய் தாவேக்கு 4 திட்டங்கள் அறிவித்தார். இரண்டாவதாக நாம் பார்க்க போன்ற புள்ளியிலே அந்த சூப்பர் 4 திட்டத்தின் முதல் அறிவிப்பு வரும். இரண்டாவது புள்ளிக்கு செல்வோம். இரண்டாவது புள்ளியிலே தன்னுடைய சூப்பர் 4 முதல் திட்டமாக தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு என்ற வகையிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதார் கார்டு போன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு என பிரத்யேகமாக தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு எனும் ஒரு கார்டு வழங்கப்படும். இது ஆதார் கார்டு போன்று இருக்கும். இந்த கார்டை நீங்கள் விண்ணப்பம்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை தேடி வருவோம். நலத்திட்டங்கள், தமிழக அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தும் இந்த கார்டு வைத்திருப்போருக்கு வீடு தேடி வந்து சேரும். வீடு தேடி நலத்திட்டங்கள் வந்து சேரும் வகையிலே இந்த கார்டு வைத்திருப்பதற்கு இந்த நலத்திட்டங்கள் வழங்கப்படும். எனவே இந்த கார்டு விண்ணப்பிப்பதற்கு நீங்கள் லஞ்சம் கொடுத்து ஒவ்வொரு துறையாக அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்துமே இந்த கார்டிலே A to Z ஒரு தமிழ்நாட்டு குடிமக்களினுடைய அனைத்து A to Z தகவல்களும் இந்த தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு என்பதிலே இருக்கும். எனவே இதன் மூலமாக நீங்கள் அனைத்து வகையான நலத்திட்ட உதவிகளையும் பெற முடியும். AI உதவியுடன், அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் இது செயலாக்கப்படும். அதற்கேற்ப திட்டங்கள் அமைக்கப்படும் என்ற வகையிலே தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு என்ற வகையில் தமிழ்நாட்டுக்கான ஆதார் கார்டு போன்ற ஒரு புதிய கார்டு வழங்கப்படும் என்ற அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலம் நலத்திட்டங்கள் உங்களை தேடி வரும் என்று விஜய் தன்னுடைய முதல் அறிவிப்பாக, இந்த சூப்பர் 4 முதல் அறிவிப்பாக வெளியிட்டார். அடுத்ததாக விஜய் கூறியது மிக முக்கியமான அறிவிப்பு. 6 மாதங்களுக்குள் தமிழ்நாடு சேவை உரிமை சட்டம் என்பதை கொண்டு வந்து அதிலே தமிழ்நாடு வெற்றி சூப்பர் ஆப், வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் என்று உருவாக்கப்படும். வெற்றி தமிழ்நாடு சூப்பர் செயலி என்று ஒரு செயலி உருவாக்கப்படும். இந்த செயலியின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைத்து சேவைகளும் இதன் மூலமாக செய்யப்படும். இதிலே லஞ்சம் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்க்கப்படும். இந்த லஞ்சம் என்பதே இதில் இருக்காது. அந்த வகையில் மிக சிறப்பாக நாங்கள் செயல்படுத்துவோம். இந்த தமிழ்நாடு வெற்றி தமிழ்நாடு சூப்பர் செயலி மூலமாக நீங்கள் பதிவு செய்து அதிலே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட அனுப்பினால் உடனடியாக உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படவிட்டால் அவர்கள் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்ற வகையிலே விஜய் தெரிவித்திருக்கிறார். எனவே தமிழ்நாடு சேவை உரிமை சட்டம் மூலமாக உங்கள் சேவையை நீங்கள் முழுமையாக பெற முடியும். அதில் எந்த லஞ்ச லாவணியும் இல்லாத வகையிலே நாங்கள் செயல்படுத்துவோம். அதற்காக தான் இந்த வெற்றி தமிழ்நாடு சூப்பர் செயலியை உருவாக்குகிறோம். இதில் நீங்களே நேரடியாக சென்று பதிவு செய்து குறிப்பிட்ட நாட்களுக்குள் அதற்கான நீங்கள் விண்ணப்பித்ததை உடனடியாக மனுக்கள் தீர்க்கப்பட வேண்டும். இல்லை என்றால் அதற்குரிய நடவடிக்கை அந்த அதிகாரியின் மீது எடுக்கப்படும். எனவே இதனை உடனடியாக நீங்கள் செயல்படுத்தலாம். எனவே இதன் மூலமாக தமிழ்நாடு அரசு, நாங்கள் அமைக்கப் போகின்ற தமிழ்நாடு அரசு என்பது ஏதோ ஒரு முதலாளித்துவமாக இருக்காது. தமிழ்நாட்டு குடிமக்கள் அனைவருமே பங்காளர்களாக, பார்ட்னர்ஸ் இன் கவர்னன்ஸ் என்ற வகையிலே நான் கொண்டு வருகிறேன். இந்த புதிய அறிவிப்பு என்பது நிச்சயமாக நீங்களும் அரசாங்கத்தின் ஒரு பங்குதாரராக இருப்பீர்கள், நீங்கள் பங்காளர்களாக இருப்பீர்கள். பார்ட்னர்ஸ் இன் கவர்னன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, எங்க அரசாங்கத்திற்கு பங்காளர்களாக, ஒரு பங்குதாரர்களாக நீங்களும் இருப்பீர்கள் என்ற வகையிலே இந்த அறிவிப்பினை இரண்டாவது அறிவிப்பாக தமிழ்நாடு சேவை உரிமை சட்டம் என்ற அறிவிப்பின் மூலமாக வெளியிட்டிருக்கிறார் விஜய். மூன்றாவது, அந்த விஜய் அறிவித்த சூப்பர் 4 திட்டங்களில் அடுத்த அறிவிப்பு, அடுத்த புள்ளிக்கு செல்லலாம். விஜய் அறிவித்த சூப்பர் 4 திட்டங்களில் அடுத்த அறிவிப்பு என்னவென்றால், மூன்றாவது திட்டமாக தமிழ்நாட்டை இந்தியாவின் டிஜிட்டல் தலைநகரமாக மாற்றுவேன், இந்தியாவின் டிஜிட்டல் கேபிட்டலாக தமிழகத்தை மாற்றுவேன். அது மட்டுமில்லாமல் AI மூலமாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக ஒரு பல்கலைக்கழகமே தமிழ்நாட்டில் உருவாக்கப்படும். AI மூலமாக வருவாயை பெருக்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நான் செய்வேன். அதற்கேற்ப நடவடிக்கைகள் எடுப்பேன். AI மூலமாக AIக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழகத்திலே ஒரு புரட்சியை ஏற்படுத்துவோம். விசில் புரட்சி போன்று டிஜிட்டல் புரட்சியை ஏற்படுத்தி
டிஜிட்டலிலே தமிழகம்தான் இந்தியாவின் தலைநகரமாக மாற்றி உலக அளவில் பொருளாதாரத்தை ஈர்ப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் இந்த ஏஐ மூலமாக செயல்படுத்துவேன் என்று மூன்றாவது அந்த சூப்பர் 4 திட்டத்திலே மூன்றாவது திட்டமாக இதை இந்த ஏஐ கேபிட்டல் டிஜிட்டல் கேபிட்டலாக மாற்றுவேன், ஏஐயில் புரட்சி ஏற்படுத்துவேன் என்ற வகையிலே அந்த அறிவிப்பை அறிவித்தார். அது மட்டுமல்ல, ஏஐ என்று அமைச்சகம் இந்தியாவிலேயே முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு அமைச்சகம், செயற்கை நுண்ணறிவுக்காக ஒரு தனி துறையை உருவாக்கி தனி அமைச்சகத்தை அமைச்சகத்தை ஏற்படுத்துவேன் என்ற வகையிலே விஜய் அறிவித்திருக்கிறார். ஏஐ அமைச்சகம் என்பதை உருவாக்குவேன் என்ற வகையிலே விஜய் அறிவித்து அந்த மூன்றாவது சூப்பர் 4 விஜயின் சூப்பர் 4 மூன்றாவது அறிவிப்பு. அது நான்காவது அறிவிப்பு. தற்போதெல்லாம் வருவாயை விட செலவுதான் அதிகமாக இருக்கிறது. அரசுக்கு வருவாயை விட செலவு, நிறைய வருவாய் வருகிறது தமிழக அரசுக்கு. ஆனால் வருவாயை விட செலவு அதிகமாக இருக்கிறது. பல லட்சம் கோடி கடன் இருக்கிறது. கடனுக்கு வட்டி கட்டுவதிலேயே தமிழக அரசினுடைய வருவாய் எல்லாம் வீணாக போகின்றது. எனவே செலவை குறைத்து வருவாயை பெருக்குவதற்கான நிதி மேலாண்மை திட்டத்தை உருவாக்குவேன். விஜயின் சூப்பர் 4 திட்டங்களிலே நான்காவது திட்டம் செலவை குறைத்து வருவாயை அதிகரிக்கும் வகையில் நிதி மேலாண்மை செய்யப்படும் என்ற நான்காவது திட்டத்தை அறிவித்திருக்கிறார். இதிலே செலவுகளை குறைப்போம், வருவாயை பெருக்குவோம், மக்கள் நலனை பெருக்குவோம், நலத்திட்டங்களை பெருக்குவோம் என்ற வகையிலே விஜய் அந்த நான்காவது சூப்பர் 4 திட்டத்திலே நான்காவது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆறாவதாக சொல்லும் போது தமிழ்நாட்டு மக்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு அல்ல. தமிழ்நாட்டில் வசிக்கின்ற ஒவ்வொருவரும் தமிழக அரசினுடைய பங்காளர்கள், பார்ட்னர்ஸ் இன் கவர்னன்ஸ், அரசாட்சி செய்வதிலே அரசின் பங்குதாரர்களாக இருப்பவர்கள், பங்காளர்களாக இருப்பவர்கள், பார்ட்னர்ஸாக இருப்பவர்கள் குடிமக்கள். அந்த வகையில் நாங்கள் செயல்படுவோம். எனவே விஜய் இந்த சூப்பர் 4 என்ற வகையிலே இந்த திட்டங்களை அறிவித்திருக்கிறார். முதன்முறையாக இதுவரை வாக்குறுதிகள், இலவசங்களை பற்றி தான் அறிவித்து வந்த விஜய் இம்முறை முதன்முறையாக நிர்வாகத்திலே என்ன செய்ய போகிறேன் என்பதற்கேற்ப அதற்கேற்ப இந்த சூப்பர் 4 திட்டங்கள் என்ற வகையில் 4 அதிரடி திட்டங்களை அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு, அடுத்ததாக தமிழ்நாடு சேவை உரிமை திட்டம், மூன்றாவதாக டிஜிட்டல் கேபிட்டலாக தமிழ்நாடு மாற்றப்படும், நான்காவது வருவாயை அதிகரித்து செலவை குறைத்து புதிய நிதி மேலாண்மை திட்டம் அமைக்கப்படும் என 4 அதிரடி சூப்பர் 4 அறிவிப்புகளை அறிவித்து விசில் புரட்சி ஆரம்பம் என விஜய் சூளுரைத்திருக்கிறார் கன்னியாகுமரியிலே. நேயர்களே.